சொல்லு ஊருக்காரத்தா கொடுத்தா வாங்கி வச்சுக்கிற மாதிரி ஏறி வந்தான். சரி சரி ஏன்டா லோல் போட்டு தொடச்சு வச்சு விடுறானா அப்போ சொல்றேன் தண்ணி விடாதம்மா எட்டி தோடுறா தொலைக்க மாட்டான். என்ன பண்ண அவனுக்கு எட்டலம்மா, நீ தப்பா நினைக்காத. பதில் பதில் செய்யணும். உனக்கு தண்ணி வருமா நான் தோடிக்கிறேன். ஆமா நீ தண்ணி வர தண்ணி. சரி அண்ணா ஏதோ கேட்டு ஏக்கமா வந்தா. சரி சரி கேட்டு வாங்கி போறான்ற ஏன் மனசுல வச்சு பாடுற? கேளு, ஊரு கேட்டு தரேன், உனக்கு தர மாட்டேனா? ஊருக்கு கொடுத்துட்டு வரேன், உனக்கு தர மாட்டேன். ஒண்ணு இல்ல. சரி ஒண்ணு புத்தி எந்த ஒண்ணு எதிரா எதிரான்றா பாய் ஏதாவது வச்சுக்கிறேன். கேளு கேட்டு வாங்கிக்கிறா. அது அதெல்லாம் எது அது எப்படிடா கைட்டு ஏடா கொடுக்க முடியும்? கைட்ல முறுக்கிச்சு எதை கைட்ட கேட்டு வாங்கிக்கடா. எது முறுக்கிது? அண்ணா இருந்த போதிலும் சாமிக்கும் சபைக்கும் மந்திரம் வழிபாடு செய்துவிட்டது. இருந்த போதிலும் கூத்து கூப்பிடாத. சத்தியமா நான் வரவே மாட்டேன். என்னடா கூத்துக்கு வந்தேன்னா கூத்துக்கு வந்தேன்னு வச்சு சரி அம்மா சிலுக்கிட்டா வரவேணாம் போ. என்ன கூப்பிட்டா அவங்க அம்மா 1000 முட்டை. நான் ஒன்று சொல்றேன் பாரு. அப்ப இதோட இந்த குழந்தை உங்களுக்கு கிடையாது. கூத்து வருது என்னப்பா எப்ப பார்த்தாலும் அண்ணன் தான் மாஞ்சி ரொம்ப. நீ வேற மாதிரி எதனா கூப்பிட்டு ஏண்டி ஏண்டி ஏண்டில நான் லட்சம் பண்ண மாதிரி ஆடு பண்ணி கூப்பிடுறேன். அவரை திருநங்கியா திருநங்கியா அவரு அவ போகுது. சரி சேகர் மாமா சேகர் மாமா சேகர் மாமா சரி சேகர் மாமா சாமிக்கும் சபைக்கும் மந்தன வழிபாடு செய்துட்டார் மாமா. அதேதான் கடைசி வரைக்கும் அதுவே தான் இருக்கணும் வாயில. சரி மாமா இந்த பதிலும் என் விளக்கமானது தெரியுமா? ஓடு என் விளக்கத்தை விளக்கமாக சொன்னால் சபையருக்கு தெரியாது. ஓடிவான். சேகர் மாமா சேகர் மாமா மாமா என் விளக்கமான தெரியுதா? போன கட்டுது
எனக்கு விளக்கமா தெரியுதா? சொல்லுமா இப்ப சொல்லுமா. நான் தான் இந்திராணி 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 சொல்வார்கள். எப்படி தெரியுமா? என் நாடு தெரியுமா? என் நகரம் தெரியுமா? என் வீடு தெரியுமா? என் விளக்கம் தெரியுமா? எங்க வீட்டுக்காரர் தெரியுமா? என் வீட்டுக்காரர் சொன்னால் தெரியும். ஓடிவான். அண்ணா எனக்கு விளக்கம் தெரியுதா? என்னது? நானும் இந்திராணி இந்திராணி சொல்வார்கள். எப்படி தெரியுமா? எங்க நாடு என்ற நாடு அது நலம் பெறும் நாடு. எங்கள் வீடு என்ற ஆள் வீடு வண்ண விளக்கெறியும் வீடு. அப்படி என் நாடு தெரியுமா? 14 லோகம் உண்டு. எத்தனை லோகம்? 14 லோகம். 14 லோகம் உண்டு. அப்படி 14 லோகத்திலே ஒரு லோகமாக நடக்கூடிய நாடு எந்த நாடு லோகம்? இந்திரலோகம். இந்திரலோகம். அப்படி இந்த லோகத்தை அல்லது பொன்லோகம் சொல்வார்கள். அப்படி அந்த லோகத்தை ஜெகத்தோடு பரிமாணம் செய்யக்கூடிய என் கணவர் யார் தெரியுமா? அவர்தான் மாமா, அவர்தான் மாமா, அவர்தான் மாமா, அவர்தான் மாமா. என்ன பண்றா? என்னடா பண்ண போற? இப்ப நல்லா இருக்கிற சட்டெல்லாம் ஏன் கைட்டு போடுறா? போட்டுக்கடா. இப்ப நேத்து கைட்டிங் கிடக்குறா. அவங்க சொன்னாங்க கம்யூனிட்டியா அவங்க சொன்னாங்க. டேய் திருடா ஏமா இப்படியா? என்ன இவனை துணியா அவங்க சொன்னா? திருனுக்கு பிறந்த பையா நீ தானே இப்ப அவங்க சொன்ன திருனுக்கு தேவலுக்கு பிறந்த பையா நீதான்டா. என்ன பார்த்தா சொல்லுவாங்களா தேவடாளுக்கு பார்த்த புள்ளன்னு? முன்ன பார்த்தா சொல்லுவாங்களா தேவடாளுக்கு பார்த்த பொண்ணு? பாவி எந்த ஒரு பெண்மணியும் ஏரியாத வரைக்கும் இங்க யாரும் இது ஊங்காத. நானும் பாருங்க பாத்துறீங்க. நான் படிருக்கிறா எங்காச்சும் அதனால கைட்டுறியா? பாவி ஏய் நான் யாரு தெரியுமா? எப்பா இளைஞர்லாம் சொல்றேன் போனா பின்னாடி நாடி போய் கெட்டு போட்டு பாருங்கப்பா. ஏன்டா சொல்ல சொன்னாங்க வாஜாரெல்லாம். பாத்து சொல்றேன். எந்த வகையில ஏண்டி எந்த ஒரு பெண்மணியும் தன் தொட்டு தாலியை கட்டிய கணவன் பேரை சொல்ல மாட்டார்கள். ஓ கட்டிய கணவன் பேரை சொல்லக்கூடாது. அப்படி தொட்டு தாலி கட்டிய கணவன் பேரை சொன்னால் கணவருக்கு ஆயுள் வாழ்றது கம்மியாகும். அப்ப உங்க வீடியோ தானே நாங்களாம் மாதிரி போடுவோம். நாங்க பாத்துக்க மாட்டோம். அப்படியே 1000 பேர் இருந்தாலும் கட்டிய கணவனுக்கு ஈடாகாது. இப்ப கூட நான் சொல்றேன் எண்ணெய் ஊத்து விடுவான் சாப்பாடி உன்னை எப்படி பாத்துக்கணும் மட்டும் நல்லா இருந்தா சரியா? சரி அண்ணா எனக்கு கணவர் யார் தெரியுமா? அப்படி இந்த லோகத்தை ஜகத்தோடு பரிமாணம் செய்யக்கூடிய என் கணவரோ தேவேந்திரன். தேவேந்திரன் தேவேந்திரன் அப்படி தேவேந்திரனுக்கு பாரியக்கூடிய என் நாமதேயமோ இந்திராணி சொல்வார்கள். ஆனால் எனக்கோ 2 பெண்கள் உண்டு.
உனக்கு 2 பொம்பளை பசங்க. எனக்கு 2 பெண் குழந்தை. இது வெக்க கேடாக்குது. ஏன்டா எடுங்களா பாவி எடுங்களா குழந்தை பிறக்காதா பிறகட்டும். கல்யாணம் பண்ண பொண்ணு மாதிரி சின்ன பொண்ணு இதெல்லாம் பார்த்துமா கல்யாணம் ஆகாத பொண்ணு கேக்குறேன் நான் பாவி ஒரு பெண்ணை பார்த்தினா ஒண்ணு மேல பார்த்து பேசணும் இல்ல கீழே பார்த்து பேசணும் ஒண்ணு நான் மேலேயே பாத்துக்கிறேன். சொல்லுமா நல்லவனுக்கு பிறந்தவனா இருந்தா நல்ல புத்தி இருந்திருக்கும். ஏண்டா நல்லவனுக்கு பிறந்தானா எங்களாமே நல்ல புத்தி இருந்திருக்கும். உங்க வாத்தா மாரி மானாரிக்கு நீ புள்ளியா பிறந்தல உன் புத்தி மானாரி புத்தியா தான் இருக்கும். ஆனா மானாரிக்கு பிறந்த பையா நீதான்டா. எங்க அம்மாவுக்கு நான் 3வது புள்ள. எங்க அப்பனுக்கு தாழ்ச்ச முடி. அதே பிறடே 3வது புள்ள எப்படி தள்ளும் போனாவா என்ன சாபேரிக்கு பார்த்த பையா 3வது புள்ள எப்படி தள்ளும் முடியாவாம். டேய் முதல்ல எது போறதுதோ அதான் தள்ளும் புள்ள. இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுக்குறா? என்ன கம்யூனிட்டி என்னடா எங்க அம்மாவுக்கு நான் 3வது புள்ள. கோத்தாளுக்கு எங்க அப்பனுக்கு தாழ்ச்ச முள்ள. அதான் எப்படிடா 2 புள்ள பெற்ற படி எங்க அம்மால எங்க அப்பா எடுத்துவாங்க. 2 குழந்தை பெத்தவள கோத்திட்டு கொப்பைட்டான்டானா அப்பா கல்யாணம் ஆகாத ஆளு. சரி எங்க அப்பனுக்கு நான் யாரு? நீ முத புள்ள எங்க அம்மாக்கு 3வது புள்ள அப்ப நான் அண்ணா அப்படி சரி மாமா வெறும் போராட்டம் பாதி. சரி சேகர் மாமா எனக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தைகள். 2வது பெண் யாருக்கு திருமணம் செய்து கொடுத்தேன். எங்க பரமக்கடலால் அனுப்பிய பரமக்கடலுக்கு ஏயமாக அனுப்பிய முருகப்பெருமானுக்கு என் மகளை திருமணம் செய்து கொடுத்தேன். என் மகளை தெய்வானன் சொல்லக்கூடிய என் 2வது மகளை அன்னர் பரமக்கடலின் 2வது மகனுக்கு என் 2வது பெண்ணை அவருடைய 2வது மகனுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். அன்று நாள் கற்றுக் கொடுத்த அன்று நாள் முதல் இன்று நாள் வரைக்கும் நானும் என் கணவரும் எப்படி இருக்கின்ற தேவலோகத்திலே அரக்கர் பயமின்றி எப்படி அரக்கர் பயமின்றி அரக்கர பயம் பாவி புத்தி அரக்கரை பத்தி போதா போகுது பசங்க பயம் இல்லையா பாவி அரக்கர் குலம் அரக்கர் பயம் இல்லாமல் நாங்கள் செம்மையாக சீரும் சிறப்போடு செம்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பதிமதியமாக தினமும் அமர்வது வழக்கம். ரொம்ப சந்தோஷம் அம்மா. அரக்கர் பயம் இல்லாத இருக்கு. ஆமா இதுதான் சந்தோஷம். ஆமா இன்னும் ஒரு 3 ஹவர் 2 ஹவர் போட்டு வரோம். சரி அமர்ந்து இன்று நாள் தினமும் காலை எழுந்தது உடல் ஸ்தானமாக முடிப்பது நந்தவனம் சென்று மலைகளை பறித்து கணவருடைய பாதத்துக்கு கொண்டு செல்வது வழக்கம். அதுபோல் இன்று நாள் தினமும் எழுந்தோம் ஸ்தானங்களை முடித்தோம் நந்தவனம் சென்று மலைகளை பறித்தோம். இப்ப எங்க செல்ல வேண்டும்? கணவரை காண வேண்டும். கணவரை சென்று காணலாமா போகலாமா? நான் முன்னாடி போறேன் நீ பின்னாடியே வரியா வரியா வரியா